அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நம்ம சிந்து ஆமாண்டா, பெரிய மனுஷி மாதிரி பாரு. உன் தம்பி ரிசப்ஷனுக்கு நான் தான் செய்வேன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காடா. ரத்னப்பா, சிந்து செய்யறது இருக்கட்டும், ஆனா அத சித்தார்த்தும் செஞ்சா பாத்தீங்களா? நம்பவே முடியலப்பா. ஆமா வீரா, அதான் ஆச்சரியமா இருக்கு. வைரமாமா, இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கல்ல, அப்போ இருந்தே சித்தார்த்து கிட்ட கொஞ்சம் மனமாற்றம்லாம் தெரியுது. ஆமா மதி, கரெக்டா சொன்ன. என்னைக்கு நம்ம வீராவுக்காக அவங்க அப்பாவோட இதயத்தையே கொடுக்க தயாரா இருந்தானோ அப்பவே அவன் மாறிட்டான். ஆமா, நீ சரியா சொன்னீங்க. எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா சித்தார்த்து மாறினது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் வைரம், நம்ம பாக்குறத விட அது சிந்து பாக்குறதா அதை விட சந்தோஷம்டா. இன்னைக்கு சிந்து முகத்தை பாத்தியா? பெத்த அப்பனா கட்டி கொடுத்த பொண்ணு சந்தோஷமா வாழ்றத பாக்குறத விட என்ன ஒரு பாக்கியம் இருக்கு. நம்ம பிள்ளைய பார்க்க பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுடா. ஆமான்னு எனக்கே தோணுச்சு, இந்த அளவுக்கு நம்ம பொண்ணை பாத்துக்கிறான், இத்தரத்தை கட்டி பிடிச்சு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிடலாமான்னு தோணுச்சு. ஏடே, தோணுனா உடனே செஞ்சிடணும். ஏன்டா செய்யாம விட்ட? இல்லன்னு ஏதாவது ஓவரா நினைச்சுக்குவானோன்னு. ஆமா, திடீர்னு நாமளும் இப்படி பண்ணா ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஆயிடும். இருக்கட்டும் இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கால, அது போதும். டேய் வைரம், அக்கா சிந்து சித்தார்த் இஷ்டப்படியே போகட்டும்டா. இங்க ஏதாவது ஊட நுழைஞ்சு மாத்தி கீத்தி எதையும் செய்யாதீங்க. சித்தார்த் ஆரம்பத்துல எப்படி இருந்தா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் உங்களை பழி வாங்குறதுக்காக உங்க கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கானோ உங்களுக்கு தெரியும். ஐயோ ஆமாக்கா, ஆரம்பத்துல கம்பெனில ஒர்க்க பாக்குறத விட இவன் என்ன பண்ணுவானோங்கறத தான் பாத்துட்டு இருந்தோம். ஆமா ஆமா, அதைத்தாண்ட சொல்றேன். அப்படி இருந்தவன் இந்த அளவுக்கு மாறி இருக்கானா, அது எல்லாம் சிந்துவுக்காக. இனி சிந்துவை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு வரட்டும். நாம யாரும் ஊட நுழைஞ்சு உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம நல்லதுன்னு நினைச்சு செஞ்சு கூட அது கஷ்டம் ஆயிடுச்சுன்னா அத கஷ்டப்படுறதோ பாதிக்கப்படுறதோ நம்ம சிந்து தான். வேதவழி அக்கா, கரெக்டா சொன்னீங்க. உண்மைதான், பாதிக்கப்படுறது நம்ம சிந்து தான். ஆமா வைரம், அதுக்குதான் சொல்றேன். இப்ப சந்தோஷமா இருக்கிறத எட்ட நின்னு பாத்துக்கோங்க. உள்ள போய் நாமளும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு நினைக்காதீங்க. அவங்களா உள்ள வரும்போது சந்தோஷமா ஏத்துக்கோங்க. புரியுதா? சரியா சொன்னக்கா, கண்டிப்பா அப்படியே பண்றோம். ம் சரி சரி, பிள்ளைங்க வேற எல்லாம் போய் தூங்கியாச்சு. ரத்னா, வைரம், வயசு, சாலா எல்லாம் இங்க இருந்து கிளம்புங்க. ஈரா தூங்கட்டும், அப்பவே மாத்திரை போட்டான். அத்த இப்ப எனக்கு கொஞ்சம் ஓகே தான். பகல்ல உள்ள மாத்திரை தான் ரொம்ப தூக்கம் வரும். இனி நான் ஆதவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான் தூங்குவேன். ஆமாண்டா, விளையாண்டுட்டு தூங்குறேன்னு இந்த புள்ளைய நல்லா 11-12 மணி வரைக்கும் முழிக்க வச்சு பழகிட்ட. பகல் ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் அத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஆபீஸ் போக ஆரம்பிச்சதும் பழையபடி உங்க இதுக்கு மாத்திக்கோங்க. பாத்தியா சேட்டைய? ஆமாமா, கேளுங்க. இதத்தான் சொல்றாங்க, பிள்ளைய தூங்க வைக்கவோ சாப்பிட வைக்கவோ எவ்வளவு கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஆனா இவங்க ஈஸியா பேசிக்கிறாங்க. பேசுவாண்டி, பேசுவான். இரு இன்னும் கொஞ்சம் சரியாகட்டும். ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சுன்னா அடுத்து மவனுக்கு சாப்பாடு விட்டு தூங்க வைக்க எல்லாத்தையும் அவனே செய்ய சொல்லிடுவோம். அத்த, எங்களையா மாத்தி மாத்தி பழக வைக்கிற? நீ செய்டா ஓ மவனுக்கு. அத்த, ரொம்ப 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 சந்தோஷமா செய்வேன். இதெல்லாம் கிடைக்காம போயிடுமோன்னு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் மகன் கூட திரும்ப வாழ ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுல இதெல்லாம் அனுபவிக்காம விட்டுருவேனா? இப்ப மட்டும் இல்லத்த, அவன் நடக்க ஆரம்பிச்சாலும் சரி, ஓட ஆரம்பிச்சாலும் சரி, இந்த வீட்டை மட்டும் இல்ல இந்த தெருவையே ரவுண்ட் அடிச்சு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது என் பொறுப்பு. என்னங்க, நிஜமாவா? ஆமா மதி, அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு நானே கொண்டு போய் விடுறேன். எல்லாம் ஓகே. ஆபீஸ் ஒர்க்கு பொறு, நான் ஆபீஸ்க்கு போய் என்னோட ஒர்க்கெல்லாம் தீர்வுக்கு மாத்தி விட்டுறேன். உன்னையும் ஆதவனையும் பாத்துக்கிறது மட்டும் நான் பண்றேன். என்னங்க? ஏய், அப்பா. என்னடா? ஒன்னும் இல்லப்பா. பாத்துக்கோ, எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. உன்னோட முக்கியமான மீட்டிங், உன்னோட முக்கியமான சைன் எல்லாம் தெருவுக்கு வேணா மாத்தி விட்டுறேன். சந்தோஷமா இருடா. நீ நினைச்சபடியே வாழு. பிசினஸ் ஒர்க் எல்லாத்தையும் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி பொண்டாட்டி குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அந்த ஸ்டேஜ்ல பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு காலம் போன காலத்தை எதுவும் பண்ண வேண்டாம். ஆமா வீரா, நாங்களாம் நீங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கம்பெனியே கதின்னு கடந்தோம். அது வரைக்கும் உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு, வீட்டுல தான் பொறுப்பா பாத்துக்கிட்டோம். தம்பி, அப்போ ஒர்க்கு கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா இருந்தது. இன்னைக்கு கம்பெனி நல்லா ஓட ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து அண்ணனும் தம்பியும் வீட்டுல இருக்கிறது கிடையாது. இல்ல நீ இதுல குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். ஏய் வைஷு, பாத்தீங்களாங்க உங்க தம்பிய? சரி விட்டு பிள்ளைங்க கிட்ட அப்படிதானே சொல்லணும். சொல்லுங்கப்பா சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்புறோம். ஏய் ஏங்க, சரி போதும். என்னடா எல்லாம் வீரா ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்காங்களேன்னு நீ ஒவ்வொருத்தனா அவன் ரூம்ல இருந்து கிளம்பி வந்துருவான். எல்லாத்தையும் கூட்டத்தை கூட்டணும், அப்புறம் நைட்டு தூங்க முடியாது, காலையில விடிஞ்சிரும். அது என்னமா உண்மைதான் வைஷு. சரி டேய் வீரா, படுத்து தூங்கு. ஆமா, ஆதவன் எங்க தூங்கிட்டானா விளாடுறானா? வாசுகி வச்சிருக்கா மாமா, கண்டிப்பா விளையாண்டுட்டு தான் இருப்பான். அதானே, அவனுக்கு என்ன, இந்த ரூமை விட்டு வெளியே போனாலும்
திருவப்பா சக்தி அப்பா சரத்தப்பான்னு ஒவ்வொரு ரூம்கா போய் ஒவ்வொரு ஆள் கூடயே விளையாண்டுட்டு ஜாலியா இருந்துக்கிடுவான். அதை விட்டு வெளியே வந்தா ஜீவா மாமா அந்த கழுதை இப்ப பைக்ல கூட்டிட்டு போய் ரவுண்ட் அடிக்க கத்து கொடுத்துட்டு இருக்கான்ல. ஆமா ரத்ன மாமா, அத ஒண்ணும் ஜீவாவை பார்த்தா விட மாட்டேங்கிறான். வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போனேன். அதான் பார்த்தேன். சரி சரி இருக்கட்டும். பிள்ளை இப்படி எல்லாரும் கூடயும் பழகுறதா அவனுக்கும் சந்தோஷம். டேடே போதும்டா, பழைய கதை வந்த கதை போன கதைன்னு பேசிட்டு இருப்ப. மணி ஆச்சு, வந்து தூங்கு. இன்னும் 2 நாள் தான். பாத்திருக்க எப்படி ஓடுதுன்னு தெரியாது. நாளும் பொழுதும் கடன் கடந்துரும். அப்புறம் வீடிஞ்சா ரிசப்ஷனு அந்த மாதிரி ஆயிட போகுது. போங்க எல்லாரும் படுத்து தூங்குங்க. இனி ரிசப்ஷனுக்கு நாள் எல்லாரையும் பார்க்கலாம். என்னக்கா 2 நாளா ஒரே தான் ஓட்டி விட்டுற போறியா? வேற வழி. 300வது எபிசோடு நாளைக்கு எபிசோட்ல சரத் வேணி ரிசப்ஷன் வைக்கணுமே. சரிதான், அப்பனா ஓகே. அக்கா கரெக்டா சொன்ன. மா என்னடா அங்க எங்கம்மா போறீங்க? ஐயே என்னடா அங்க போற இங்க போறேன்னு ஒவ்வொரு கேள்வியா கேக்குற? நாளைக்கு காலையில ரிசப்ஷன். இப்ப போய் கடைக்கு கூட்டிட்டு வந்து அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு பாடா படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு நான் தான் கிடைச்சேனா? வாசுகி மதி இந்த சுபா கழுத இவங்களை கூட்டிட்டு வர வேண்டியதானே? என்னடா பொசுக்கு அவங்கள கூட்டிட்டு வாங்குற? இப்ப நாளைக்கு நமக்கு கோவில்ல பூஜை வேற. பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கணும், பிரசாதத்துக்கு வாங்கணும். நாளைக்கு காலையில வெள்ளன போய் பூஜைக்கு எல்லாம் கொடுத்துட்டு அம்மன் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசப்ஷனுக்கு எல்லா வேலையும் நடக்கும். கோவிலுக்கு தேவையானதா நாள் தான் வாங்கி வைக்கணும். கொஞ்ச நேரம் இங்கே நின்று நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துறேன். இல்லாட்டி கூட வா. கூட பெட்டில நான் வரல. ஜீவா என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க? ஐயே இப்பவும் சொல்றேன்டா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். சொன்ன பேச்ச மீறக்கூடாதுமா. சாக்கோ கோன் 2 வேணும். ஐயே வாங்கி தரேன்டா. அப்ப ஓகே. அது மாதிரி ஒரு 1/2 hourல இங்க வந்துடணும். வந்துறேன். அப்பா பிள்ளைகளை கடைக்கு கூட்டிட்டு வரங்குள்ள நமக்கு கொடுத்தது இந்த ஒரு வேலை. இதை யாரு கரெக்டா செய்ய வேண்டாம்? ஆமா, அம்மா இதுக்கு பாசமா கடைக்கு கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமா. இன்னும் என்னடா 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். அது இல்லம்மா, எப்பவும் கடைக்கு கூட்டிட்டு போடா மாடு எருமன்னு திட்டுவீங்க. இன்னைக்கு என்ன பாசமா கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ஒரு 2 ஐஸ்கிரீம் வேற வாங்கி கொடுக்குறீங்க. அது ஒண்ணு இல்ல ஜீவா, நாளைக்கு ரிசப்ஷன்ங்கறனால நம்ம வீட்ல உள்ள காரு பைக் எல்லாம் அவராரு வேலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது தெரிஞ்சதானே, அதனால தானே நடந்து வந்தோம். நடந்து வந்தது ஓகேடா, ஆனா நம்ம வாங்கிட்டு போற பொருள்லாம் ஹெவியான வெயிட். முக்கியமா 15 தேங்காய் வாங்கணுமா. 15? அதுக்கே வாய பொளந்தா எப்படி? இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. சரி, அதுக்கு நானா கையில தூக்க முடியும்? ஆமா, நீதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும். அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏமா அப்பனா பாசமா கூட்டிட்டு வரலையா? பழிகடாவா கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமாண்டா. தாயே, உன்னை நம்பி வந்ததுக்கா? டேய் 2 ஐஸ்கிரீம். சரி ஓகே. ஆனா அம்மா 2 வாங்கி கொடுத்துடணும். வாங்கி தரேன். எப்படியோ 2 ஐஸ்கிரீம் கிடைக்குதே. அம்மா சின்ன பிள்ளைத்தனமா ஐஸ்கிரீமுக்கு காசாப்பட்டு இருக்கோம். அட ஜீவா, உன்னை சின்ன பிள்ளையா நினைச்சு அம்மாவும் ஏமாத்தி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீயும் ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டு கடைக்கு வந்திருக்க. ஏண்டா பெரிய மனுஷன்னா என்ன சொல்லணும் அத நீயே சொல்லு. நானே பேசுறேன்னு நினைக்காதீங்க, மனசாட்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன். மனசாட்சி என்ன பண்ணணும்னு சொல்லு. லூசு ஜீவா, ஐஸ்கிரீம்லாம் வேண்டாமா? உங்களுக்கு துணைக்கு நான் கடைக்கு அப்படியே மெதுவா நடந்து வரேன். நீங்க வாங்குற திங்ஸ் எல்லாம் நான் அப்படியே தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும். இப்படி பொறுப்பா இருந்தாதான்டா மடையா உனக்கெல்லாம் பொண்ணு பாப்பாங்க. ஐயோ ஆமால, நான் வேற ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருக்கேன். கேளு, உனக்கு 60 வயசு வரைக்கும் ஐஸ்கிரீம் மட்டும்தான். ஐயோ இது வேறயா? எங்க நம்ம ஆள் கெட்டப்பெல்லாம் மாத்தினாலும் நம்ம சின்ன பிள்ளைத்தனமான குணத்தை மாத்த முடியுமா? சரி ஓகே, பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் ஐஸ்கிரீமே சாப்பிட்டுட்டு. வாவ், பொண்ணு கிடைச்சாச்சு. வாமா வா. இந்த லவ் ஸ்டோரி லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிய கேட்க ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காளே. சரி ஓகே, வந்து என்னதான் சொல்றான்னு பாப்போம். வா 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 வா. சிவானி கவனமா போய்க்கிடுவே இல்ல? ஐயோ ராம், அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கறனாலதான் நான் கேக்குறேன். ஏய் இது ஓவரா இல்ல? என் பொண்டாட்டியா தனியா போனா கூட வாட்டுக்கு வீட்டை பார்த்து போவா. ஆனா உன் கூட போனாதான் ஷாப்பிங் போலாமா இல்ல ஏதாவது சாப்பிட போலாமான்னு கடைக்கு சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ராம் சேஷா, நேரா வீட்டுக்கு தான் போனோம். ராம் வேற எங்க
போறோம்? நீ எங்க போக மாட்டமா? ஆனா உன் ஃப்ரெண்டு கேட்கணுமே. சரியான ராங்கி பிடிச்சவ. எங்கிட்டாவது ரவுண்டிங் சுத்திட்டு போலான்னு போவா. ஏன் ரவுண்டிங் எங்கேயுமே போக கூடாதா? பசங்க நீங்க மட்டும்தான் ஊர் சுத்தணுமா? இந்த ஒரு கேள்வியை கேட்டுருங்க. நீயும் கூட வானா வர மாட்டேங்கிற. நாங்களா போறேன்னு சொன்னாலும் இவ்ளோ கேள்வி. அப்படி இல்லம்மா, சும்மா இருந்தா சரிங்களா? இப்போ இந்த டைம்ல ராம் ராம், என்ன விட உன்னோட குழந்தை ரொம்ப தைரியமா இருப்பா. அவளே படாத, நான் அவளை பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல, அவ என்ன பாத்துக்குவா. டயலாக்லாம் நல்லா தான் சொல்ற. வாந்தி ஏதாவது வந்துட்டாதான் என் உயிரை வாங்குற. ராம், அதெல்லாம் வேணுங்கனே செய்யறது. ஏய் சும்மா இருடி. ரூபா, பொண்ணுங்க சைக்காலஜிய சொல்ல வேண்டாம். ஏய் அடியே. சேஷா, அது ஒண்ணே இல்ல ராம், நீ பக்கத்திலே இருந்தா, அதுவும் சிவானிய கவனிச்சுக்கிட்டே இருந்தா கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணுவா. ஓவராவா? அடியே, நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல என் புருஷனுக்கு ஃப்ரெண்டா? ரெண்டு பேருக்கும்பா. அதனால ரெண்டு பேருக்குமே பாதகம் இல்லாம பொதுவா பேசிட்டு போயிடணும். நான் கொல்லவே நீ ஓடிடணும். சண்டே அப்புறம் போட்டுக்கோங்க. சேஷா, என்ன ரொம்ப முக்கியம் இப்ப கேக்குறது. ஒர்க் இருக்குன்னு சொல்லி தானே எங்க கூட வர மாட்டேன்னா? கிளம்பு கிளம்பு, ஒர்க்க பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சிட்டு நைட்டுக்குள்ள அங்க வீட்டுக்கு வரணும். இப்ப நான் தனியா போறதுக்கே என் அண்ணன்கெல்லாம் திட்டுவாங்க. மட்டும் வந்திருக்க ராம கூட்டிட்டு வர வேண்டியதானே? நான் கால் பண்ணி பேசிக்கிறேமா. உங்க அண்ணனை கூப்பிட வரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அவங்களே வேலை அதிகமா பாத்துட்டு இருப்பாங்கப்பா. நான் தான் சேஷா கூட போறேன்ல. சரி ஓகே, கவனமா. சேஷா, நீ ஏதோ சொல்ல வந்தியே? அதான் மறந்துட்டேல, அப்படியே மறந்துரு. இல்ல அது வந்து உனக்கு புரிஞ்சிருக்கும் ராம். பொண்டாட்டி நீ பக்கத்துல இருக்கும்போது எப்படி, நீ பக்கத்துல இல்லாம அவளா தனியா ஒர்க் பண்ணும்போது எப்படின்னு அது புரிஞ்சதா? புரிஞ்சது. வரட்டும், கவனிச்சுக்கிறேன். ஏண்டி எத்தனை நாள் தான்ப்பா ஆம்பளைங்க ஏமாறுவாங்க? ஆமா ஆமா, உன் புருஷனும் எத்தனை நாள் ஏமாறுவான்? வரட்டும், வினோனாட்ட சொல்றேன். ஏன் சரி சரி, வா வா, நமக்கு நிறைய ஒர்க் வேற இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இல்ல வைஷு அம்மா கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிடி, கிளம்பலாம். ராம், பார்த்து போயிட்டு வாமா. அங்க வீட்டுக்கு போனதும் கால் பண்ணு. சரி ராம், நீ ஒர்க் முடிச்சிட்டு சீக்கிரம் வா. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்குள்ள வந்துடுறேன். இல்லாட்டி நைட் அங்க ஸ்டே பண்ற மாதிரி வந்துடுறேன். சரி ராம், அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பாவும் வந்துருவாங்க. ஓகே ஓகே. சரி ஓகே, போயிட்டு வரட்டா? கவனமா. ஓகே ராம். போலாமாடி? டேய் கபாலி, நாளைக்கு ரிசப்ஷன்ரா. ரொம்ப நல்லபடியா சந்தோஷமா நடக்க கூடாது. நாம ஏற்பாடு பண்ண ஆள்லாம் எங்க? பாஸ், எல்லாருமே ரெடியா இருக்காங்க. நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தா போதும். கோவில்ல போய் எல்லார்கிட்டயும் பக்காவா நடிச்சிருவாங்க. நாளைக்கு ஃபுல்லா கோவில்ல சிரிப்பு சத்தத்தை விட அழுக, கண்ணீர், அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேட் சத்தமா தான் பாஸ் கேட்கும். கேட்கணும்டா, கேட்கணும். அதான் எனக்கும் வேணும். பாரு, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் தயாரா இருக்க சொல்லு. பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேல பாஸ். அதெல்லாம் மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க. நல்லா சாப்பிட சொல்லு, தூங்க சொல்லு. நாளைக்கு ஒவ்வொருத்தனும் தீயா இருக்கணும். சாயங்காலம் கூட்டிட்டு வா. யார் யார் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். சரிங்க பாஸ். அப்புறம் நாம தான் அந்த ஆள்களை பூரா ஏற்பாடு பண்ணணும்னு யாருக்குமே தெரியக்கூடாது பாஸ். முக்கியமா அந்த டிசிபிக்கு. ஆமாண்டா, நாம தாண்டா உள்ள இருக்கணும். ஆனா நம்ம இருக்கோங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே பாஸ், புரியுது புரியுது. சரி சரி, கிளம்பு. நாம என்ன பண்றோம்னு வாட்ச் பண்றதுக்கே ஒரு கூட்டம் சுத்தம். யார் கண்ணையும் மாட்டிக்க கூடாது, யாரோட வில்லத்தனத்திலையும் மாட்டிக்க கூடாது. இங்க வில்லத்தனம் பண்றது நாமளா மட்டும்தான் இருக்கணும். ஓகே ஓகே பாஸ். டேய், நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ ஒவ்வொன்னையும் செய். எதையாவது சொல்லலாட்டி நீ வரக்கூட செய்யாது, என்ன பார்க்காத. புரியுதா பாஸ்? அப்பனா ஈவினிங் வர்றது? எல்லாத்துக்கும் நான் உனக்கு கால் பண்றேன், எந்த இடம்னு இன்ஃபார்ம் பண்றேன். அத சொன்னா மட்டும் நீ வா. ஓகே பாஸ். நான் கால் பண்ணாம நீ எங்கேயும் வராத, என்ன பார்க்காத. புரிஞ்சதா? புரிஞ்சது பாஸ். சரி, கிளம்பு. பாஸ், நீங்க? எனக்கு வந்த வழிக்கு போக தெரியும். நீ முத கிளம்பு. அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து யாராவது ஏதாவது கேட்டா, பாஸ் சத்தியமா என் பேரையும் உங்க பேரையும் சொல்லவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. ஓகே பாஸ். ஓகே. பாஸ் அநியாயத்துக்கு டென்ஷனா இருக்காரு. யார்கிட்டயாவது மாட்டி கம்பி எண்ணிருவோமோங்கிற பயம். பாஸோட பயத்தை பார்க்கவும் நல்லாதான் இருக்கு. சரி, கால் பண்ணா மட்டும்தான் வரணும்னு சொல்லிருக்காரு. அது வரைக்கும் நம்ம போய் ஹாயா ரெஸ்ட் எடுப்போம். போ. யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு உன்னையும் விரட்டுறேன். டேய் சரத்து, உன்னோட ரிசப்ஷன் ரொம்ப சந்தோஷமா நடக்காதுடா. நாளைக்கு முதல் நடக்குமா நடக்காதான்னு பாக்கலாம். பண்ற அளப்பறையில உன் வீட்டுல எவனாவது நெஞ்ச பிடிச்சிட்டு படுப்பான். அந்த அளவுக்கு நடக்கும்டா, நடக்கும். வேணி, என் அண்ணன் எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு என்ன தானே நீ கஷ்டப்படுவ. என் அண்ணன் சொன்னபடி கேட்டிருக்கலாமே. கிராமத்திலேயே அப்படி கேட்டிருந்தா நம்ம அம்மாவும் உயிரோட இருந்திருப்பாங்கன்னு உன்னை நினைக்க வைக்கிறேன். இதை நினைச்சு நீயா என்கிட்ட வர வைக்கிறேன். இதெல்லாம் நடக்கும் பாரு. நாளைக்கு ரிசப்ஷன் நடந்தாதானே? அது
என்னம்மா ஜோ, கதை கேட்கலான்னு வந்தியா? டேய் உனக்கு கொஞ்ச நாள் சின்சியர் இருக்காடா? உன்னை சொன்னா அதை முழுசா சொல்லி முடிக்கணும். எவ்வளவு நேரம்டா உனக்காக வெயிட் பண்றது? ஓ, வெயிட் பண்ணி என்ன தேடியே வந்துட்டியா? உன்னை தேடிலாம் வரல, நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன். இங்க பாரு, நான் தான் கால் பண்ணி பேசினேன்ல. இப்ப வெட்டியா தானே இருக்க? ஓ, இந்த மாதிரி வெட்டியா இருக்க நேரம்லாம் ஒவ்வொரு கதையை சொல்ற. என்னடா கதைங்கிற? அது உன்னோட ரியல் ஸ்டோரி தானே? ஆமா, ரியல் ஸ்டோரி தான். என்ன நீயா ஏதோ யோசிச்சு கற்பனை கதை சொல்ற மாதிரி எப்ப கால் பண்ணாலும் எப்ப உன்கிட்ட பேசினாலும் கதை கேட்க வந்துட்டியான்னு கேக்குற? அது ஒண்ணு இல்ல, அது முடிஞ்சு போன கதையா, அதான் அப்படி கேட்டேன். முடிஞ்சு போன கதைனாலும் அந்த கதைக்கு ஒரு உயிர் இருக்குடா. அப்படியா? ஆமாடா, நீ சொல்லும் போதே நான் அவ்வளவு ஃபீல் பண்ணேன். அடுத்து என்ன நடக்கும், எப்போ சோனா உன்கிட்ட ஓகே சொல்லிருப்பா, சோனாக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். அதை விட அந்த லவ் ஃபெயிலியர் ஆனதும் அந்த வலியை நீ எப்படி தாங்கிக்கிட்ட, அது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும்டா. ஏமா ஜோ, ஏதாவது கதை நாடகம் இந்த மாதிரி ஏதாவது எழுத எடுக்க ஏதாவது செய்யறியா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, காதல் வலி இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா கேக்குறியே, அதான் கேட்டேன். அது வந்து சும்மா. ஓ, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறியா? ஆமாண்டா முட்டைக்கண்ண மொழியா, கரெக்டா சொன்ன. இவ்வளவு நாள் ஒழுங்கா ஜீவான் தானே கூப்பிட்ட, இப்ப என்னாச்சு? என்னதான் ஜீவான் உனக்கு ஒரு அழகான பேர் இருந்தாலும் ஒன்னு முட்டைக்கண்ண மொழியான்னு கூப்பிடும் போது அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன், சொல்லி கொடுத்துருவேன், பாத்துக்கோ. ஆமா, அம்மான்னு சொன்னதை நான் பயந்துடுவேன். குழந்தை பாரு. என்ன, குழந்தைங்க தான் பயப்படணுமா? எங்க அம்மா யாரு தெரியும்ல? தெரியாதே, சொல்லு கேக்கலாம். சொல்ல சொல்லி கேக்குற அளவுக்குலாம் டைம் இல்ல. அப்பனா சும்மா பூச்சாண்டி காட்டாத. எங்க அம்மா எங்க அப்பாவை புரட்டி அடிச்சாங்கன்னா எங்க அப்பா 10 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டாரு, தெரியுமா? என்ன புரட்டியா? எஸ், அப்படிப்பட்ட மனுஷிய பார்த்தா பயம் இல்லங்கிற. இப்பவே கூப்பிடுறேன் பாரு. டேய் ஜீவா. இதோ என்ன பெத்த தாயே கூப்பிட்டாச்சு. நிஜமாவே உங்க அம்மா கூட தான் வந்திருக்கியா? ஆமா, இப்ப கூப்பிடுறேன் பாரு. வேண்டாம்டா. பயப்படுறேல, இந்த பயம் இருக்கட்டும். என்னமோ பயப்பட மாட்டேன்னு வீராப்பா பேசுனா. பயம்லாம் கிடையாது. அவங்க ஏதாவது பேசி சண்டை போட்டா திரும்ப நான் சண்டை போட வேண்டியிருக்கும். பப்ளிக் பிளேஸ் வேற, அதான் எதுக்குன்னு யோசிச்சேன். அடிப்பாவி, நீ அப்பனா பஜாரி பொம்பளையா? டேய் பல்ல உடைச்சிருவேன். யார்கிட்டயும் எந்த வம்புக்கும் நான் போக மாட்டேன். ஆனா என்கிட்ட எந்த வம்பாது வந்தது அதை நான் சும்மாவும் விட மாட்டேன். ஏதோ இது பட டயலாக் மாதிரி இருக்கு. எல்லாம் அப்படி மிஸ்ஸிங்ல தான் ஓடும், நீ கண்டுக்காத. நீ ஜீவா மாடே எத்தனை தடவை கூப்பிட. ஏமா, அங்கே இருமா, அத வந்துடுறேன். வாடா, 2 கட்டப்பை தூக்க முடியல. இதோ வந்துடுறேமா. ஆமா தாயே, நீ கிளம்புறியா? அப்புறம் நாளைக்கு சரத்துக்கு ரிசப்ஷன், மறக்காம வந்துரு. சத்தியமூர்த்திட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் பொண்ணு பையன்கிளிய கூட்டிட்டு வரும்போது நீயும் கூட சேர்ந்து வந்துரு, ஓகேவா? ஓகே. அப்புறம் ரிசப்ஷன் முடிஞ்சதும் உன்கிட்ட என் காதல் செத்து போன கதையை சொல்லிடுறேமா. சொல்லு. நான் எதுக்கு இதை உன்கிட்ட கேக்குறேன்னா, எனக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. அத உன்கிட்ட ஷேர் பண்ணலாமான்னு தெரியல. என்ன பிளாஷ்பேக்? சரி ஓகே, நீ உன்னோட ஸ்டோரிய சொல்லி முடி, அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏமா ஜோ. பார்க்கலாம்டா. போ, உங்க அம்மா வந்துட்டாங்கன்னா தொடப்பக்கட்டையால அடிக்க போறாங்க. யார பார்த்து என்ன சொன்ன? எங்க அம்மா என்ன அப்படி அடிச்சிருவாங்களா? ஜீவா, வாரியா இல்ல விளக்க மாத்து கட்ட? ஏமா இது வீடு இல்லம்மா, நீ வாட்டுக்கு எதையாவது கொண்டு எரிஞ்சிராத, இந்த வாரேன். சிரிக்கிற? சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய்மா. இந்த மாதிரி Dress நகை இதெல்லாம் நம்ம போட்டதே கிடையாது. இந்த மாதிரி போட்டு அம்மாக்கு பார்க்கணும்னு ஆசை. அவங்க ஆசையே நிறைவேறினது இல்ல. ஆனா இப்ப இது எல்லாமே கிடைச்சும் அதை விட நல்ல வாழ்க்கை அமைஞ்சும் என்னால வாழ முடியுமான்னு பயமா இருக்கு. சரத்து, எனக்கு தெரியும் நீ எனக்காக ரொம்ப பொறுமையா இருக்க, என்ன புரிஞ்சு நடந்துக்கிற. ஆனா நான் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. கல்யாணம் முடிஞ்சது ஓகே, நாளைக்கு ஊரைய கூட்டி கல்யாண வரவேற்பு, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா அடுத்து சரத்தை என்னால சந்தோஷமா பாத்துக்க முடியுமா? சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியுமா? எல்லாமே எனக்கு குழப்பமா இருக்கு. அது ரொம்ப பயமா இருக்கு. என்னால சரத்து வாழ்க்கையும் வீணா போயிடுமா? நான் எப்பவோ எப்படியோ போயிருக்க வேண்டியவ. ஆனா என்னையும் ஒரு பொண்ணா மதிச்சு என் மேல உள்ள கேஸ், என்ன அசிங்கப்படுத்தினவங்க, தப்பா பார்த்தவங்க எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்ல வாழ வச்சு இப்ப நீயே எனக்கு நல்ல வாழ்க்கையும் கொடுத்துட்ட. ஆனா அதெல்லாம் வாழ எனக்கு தகுதியான பயமா இருக்கு சரத்து. என் வாழ்க்கையை விடு, என்னால உன் வாழ்க்கையை வாழ முடியாதோன்னு இப்ப தினம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சரத்து சாரி, நீ என்ன தப்பா சூஸ் பண்ணிட்ட. நானும் உனக்கு ஓகே சொன்னது தப்பு, உன் மேல ஆசைப்பட்டது தப்பு.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்? என்கிட்ட பாசமான எந்த அளவுக்கு நெருங்கி வந்தாலும் திரும்ப அதே மனசு படபடப்பு, கைகால் நடுக்கும். இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ண விட்டேன், கண்டிப்பா எனக்கு ஃபிக்ஸ் வரும். அந்த அளவுக்கு என் உடம்பு மாறுது. இப்படி இருக்கிற என்ன நீ எப்படி சரத்து பேசாம நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட்டா? நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ எனக்காக மட்டும் நான் எப்படி இருந்தாலும் நான் நல்லா பாத்துக்கணும், என் கூட வாழணும்னு நினைப்ப. ஆனா நான் எதனால நமக்கு இப்படி நடக்குது? கல்யாணத்துக்கு முன்ன சரத்து நம்ம பக்கத்துல வந்தப்பலாம் சரத்து மேல உள்ள நம்பிக்கையில எனக்கு ஒரு எந்த எண்ணமும் வந்ததில்ல. ஆனா இப்ப கல்யாணம் முடிஞ்சதும் சரத்து நம்ம கிட்ட அவங்க உரிமையை எடுத்துக்குவாங்களோங்கிற பயத்துல தன்னை போல அந்த பதட்டம் எல்லாம் வந்துருது. இல்ல இந்த பதட்டத்தோடையவும் நான் என்னால வாழ முடியுமா? அதை விட சரத்தை சந்தோஷமா பாத்துக்க முடியுமா? வேணி, சரத்து இல்ல சரத்து கிட்ட நார்மலா பேசணும், கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது. நாம அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஓய் சொல்லுங்க. திரும்பவும் இங்க வா. அது ஓகே ஓகே, என்னங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். வேணி, கையில மெஹந்தி எதுவும் வைக்கலையா? இல்லங்க, இனிமேதான் வாசுகி வச்சு விடுறேன்னு சொன்னா. அதான் அம்மா கிட்ட சொன்னேன், நீதான் பியூட்டி பார்லர் இருந்து யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டியாமே. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, சும்மா சிம்பிளா. ஓகே ஓகே, எனக்கு தான் தெரியுமே. இருந்தாலும் கைக்கு மருதாணி வச்சா ரொம்ப அழகா இருக்கும். சரிங்க. அப்புறம் காலையில சீக்கிரம் எழுந்து இங்கேயே தான் கிளம்பி போற மாதிரி இருக்கும். கோவில்ங்கிறனால கூட்டம் எல்லாம் அதிகமா வரும். அது மாதிரி நாளைக்கு ரொம்ப விசேஷ நாள் வேற. அதனால நம்ம இங்கேயே கிளம்பிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, மேக்கப் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி. அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைப்படுதா? எனக்கு என்ன வேணும்? இல்ல, ஏதாவது வேணும்னா சொல்லு, வாங்கி கொடுக்குறேன். உனக்கு பிடிச்சது ஏதாவது? எனக்கு ரொம்ப பிடிச்சதே நீங்க தான். என்ன வேணி? இல்லங்க, ஒண்ணு இல்ல. சரிம்மா, வா எழுந்து கீழே வா. தனியா உட்காந்துட்டு இருக்காத. அன்னிக்கிட்ட சொல்றேன், ஃபர்ஸ்ட் கைக்கு மருதாணி வை. அப்புறம் காய்ச்சல் இப்ப சரியா போச்சுல? சரியா போச்சுங்க, நார்மலா தான் இருக்கேன். ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட சொல்லு. ரொம்ப டல்லா இருக்க, எனக்கு எப்படி ஒண்ணு சிரிக்க வைக்க சந்தோஷப்படுத்தன்னு தெரியல. உன் மனசுல உள்ளது என்னன்னு சொன்னாதான் நான் அதுக்கு தக்கன பாத்துக்க முடியும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாத உன்னை பத்தி. வேணி, சொல்லுங்க. இல்ல, நாளைக்கு சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க நம்ம கம்பெனில உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டாவே ரிசப்ஷன் வைக்கிறோம். அதுல நீ உங்க அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்றியா? இல்லம்மா, அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணாலும் கவலைப்படாத, நான் இருக்கேன். எல்லாமுமா உன்னை பாத்துக்கிறேன், கண்டிப்பா பாத்துக்குவேன். அது எனக்கு தெரியுங்க, நான் அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணல. ஏன்னா நான் எப்பவும் என் அம்மாவா பாக்குறது உங்களை தான். அதனால நான் அதை நினைச்சு கவலைப்படல. ஓகே, சரி வா கீழே போலாம். இல்ல, நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். அது என்ன நீ மட்டும்? இல்ல, கொஞ்சம் காத்தோட்டமா. சரி, நானும் அப்பனா உட்காந்துருக்கேன். ஏதாவது என்கிட்ட சொல்லணும், பேசணும்னா பேசு. இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்னமோ வேணி, சரியில்லை, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா உன் மனசுல எதையாவது நினைச்சு குழப்பாத. எனக்கு ஒன்ன தவிர, நல்லா கேட்டுக்கோ, ஒன்ன தவிர எதுவுமே முக்கியம் இல்ல. நீ இந்த மாதிரி என் பக்கத்துல இருந்தா போதும், புரியுதா? என்ன? ஒண்ணு இல்லங்க, இந்த நிமிஷம் அப்படியே உங்க மடியில சாஞ்சி அழணும்னு தோணுது. ஆனா இனி இல்ல ஒண்ணு இல்ல. சரத்து. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். இங்க பாரு. சரத்து, அது இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன சொன்ன? அது வந்து நீ நடுங்காதடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசும்போது அம்மாவா உன்னை பாக்குறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா. அதே மாதிரி என்னன்னா அது வந்து உன் அம்மா நான் பயப்படுவியாடி? பயப்படாத வேணி, தப்பா இல்லடி. தாயோட அரவணைப்புன்னு நினைச்சுக்கோ, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோ. அம்மா கிட்ட இருக்கும்போது எந்த ஒரு பொண்ணும் பாதுகாப்பா இருப்பா, பயப்பட மாட்டா. ஏன் வேணி, பயப்படுவியா? குட், நான் இருக்கேன். ஓகேவா? பயப்படாத, சந்தோஷமா இரு. இந்த மாதிரி எப்பவும் பாத்துக்குவேன். மனசுல நிறைய குழப்பத்துல இருக்க, எல்லாத்தையும் விட்டுரு, சந்தோஷமா இரு, புரியுதா? ஓ அம்மா நான் இருக்கேன். ஓகே ஓகே, இப்ப கொஞ்சம் ஓகே பாத்தியா? அவ்வளவுதான். நீ ஏன் ஒன்னும் கஷ்டப்படுத்திக்காத, புரியுதா? நான் பக்கத்துல வந்தா பயப்படாத. எந்த குழந்தையாவது அம்மாவை பார்த்து பயப்படுமா என்ன? ஓய், சிரிக்கிறியா? பயமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இப்படியே கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? கொஞ்ச நேரம் என்ன, நாளைக்கு ரிசப்ஷனுக்கு போகிற வரைக்கும் பேசிட்டு இருக்கேன், ஓகேவா? அவ்வளவுதாண்டி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன் பயத்தை போக்குவேன். சரி சரி, உங்க அம்மா என்னெல்லாம் பேசுவாங்க சொல்லு என்கிட்ட. அது உன்னை திட்டுவாங்களா? அடி வாங்கிருக்கியா? இல்ல ஏதாவது கதை ஏதாவது? அது வந்து ஒரு தடவை எங்க அம்மாட்ட நல்லா திட்டு வாங்கினேன். எதுக்கு? அது வந்து கண்ணீரை தொடச்சிட்டு பேசு. இல்ல, அதுவா. சரி ஓகே, பேசு.
அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடே நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடே. ஓ நீங்களா? வாங்க வாங்க வாங்க. அவசரப்பட்டு தனியா வந்துட்டீங்களே. ஏண்டி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சும்மா பேசுனா உன் புருஷனை விட்டு அடிக்க விட்டு வேடிக்கையா பாக்குற? இன்னைக்காவது தனியா மாட்டுவீங்க. அன்னைக்கு உங்களை நல்லா கவனிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டுவீங்க நினைக்கலடி. நாளைக்கு உன் அண்ணன் ரிசப்ஷன் ஆமே. உன் அண்ணன் ரிசப்ஷனும் நடக்காது, நீங்களும் அங்க போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? மாட்டினீங்கல என்கிட்ட, இனி உங்களால தப்பிக்க முடியாது. ரிசப்ஷன்ல நடக்கிற குளறுபடியோட உங்களையும் காணும் குடும்பத்தோட தேடட்டும். டேய் ரொம்ப பேசாதடா. வேற 10 வாடா போடாதற. என்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னும் இந்த திமிர் பேச்சா? ஏய் மரவள்ளி கிழங்க மண்டையா, அரே யார்கிட்ட மாட்டிக்கிட்டா? என்னடி சொல்ற? ஏய் டீ போட்டு பேசுன. என்னங்கடி என்ன பண்ணுவீங்க? டேய் ரொம்ப கஷ்டப்படுவடா. என்ன தைரியத்துலடி 2 பேரும் தனியா வந்து மாட்டிக்கிட்டு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க? ஐயோ சொட்ட மண்டையா, மாட்டிக்கிட்டது நாங்க இல்லடா, நீதான். ஆமாடா, மாட்ட வச்சது வேற யாரும் இல்லடா, நாங்க தான். ஏய் என்னங்கடி சொல்றீங்க? டேய் கொஞ்சம் அக்கறை சூடு. இவர் டிஎஸ்பில இவர் எப்படி இங்க?